விஷயம் ஒரு தலை காதல். நான் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், ஆனா அவங்களுக்கு அது தெரியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? சினிமாவுல வர்ற மாதிரி பின்னாடியே சுத்துனா காதல் சக்சஸ் ஆகாது. ரியாலிட்டில உங்க காதல அவங்க கிட்ட எப்படி புரிய வச்சு அவங்க மனசுல இடம் பிடிப்பது? இதோ 4 பிராக்டிகல் டிப்ஸ். முதல் ரூல். எடுத்த உடனே போய் ஐ லவ் யூன்னு சொல்லி குழப்பாதீங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா மாறுங்க. அவங்க பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன, அவங்க கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட பேசும்போது ஒரு பாதுகாப்பான உணர்வு, கம்ஃபர்ட் ஜோன் வரணும். நட்பு தான் காதலுக்கான முதல் படி. 2வது, அவங்க உங்கள கவனிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு தனித்துவம் இருக்கணும். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்க கெரியர், உங்க கான்ஃபிடன்ஸ் இதுல அதிக கவனம் செலுத்துங்க. எப்பவும் சோகமா தேவதாஸ் மாதிரி இருந்தா யாருக்கும் பிடிக்காது. எப்பவும் பாசிட்டிவா எனர்ஜியா இருங்க. அந்த எனர்ஜி அவங்கள ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கம் இருக்கும். 3வது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு உண்மையான சப்போர்ட்டா கூட நில்லுங்க. சின்ன சின்ன விஷயங்கள கவனிச்சு அக்கறை காட்டுங்க. ஆனா அவங்க எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்கன்னு 24 மணி நேரமும் போலீஸ் மாதிரி விசாரிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்ய ஸ்பேஸ் கொடுங்க. அன்புக்கும் தொல்லைக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு, அத தாண்டாதீங்க. 4வது, எல்லாம் சரியா போகுது, அவங்களுக்கும் உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு தோணும்போது தைரியமா ஆனா ரொம்ப டீசென்ட்டா உங்க காதல சொல்லுங்க. அவங்க எஸ் சொன்னா சூப்பர், செலிப்ரேட் பண்ணுங்க. ஒருவேளை நோ சொல்லிட்டா அத ஒரு மெச்சூர்டான மனுஷனா ஏத்துக்கோங்க. காதல்ல உண்மையான சக்சஸ்ங்கிறது அவங்கள வற்புறுத்துறதில்ல, அவங்க முடிவ மதிக்கிறது தான். உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தலை காதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கேங்ல இருக்கிற அந்த ஒன் சைட் லவர் நண்பருக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. பார்ட் 2 கமிங் சூன் நண்பர்களே. மற்றும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.